ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கு வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எப்பவும் போல் இப்போ இருக்கிற சந்தோஷம் எப்போவும் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட சித்திரை நாங்கள் கனியெல்லாம் வச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழக்கம் போல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவில் தான். ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். தமிழ் வருடப்பிறப்பு நம்மளுக்கு இந்த வருஷம் நல்லா புதிதாக நல்லா சந்தோஷமாக நிறைவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமே நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் தம்பி வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் போய் நாங்கள் காலையில் நேரமே போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எப்பவும் இருக்கிறத விட இன்றைக்கி ஐயப்பனுக்கும் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் செம்மையாக சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்குமோ சரி எப்பவும் போல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் ஐயப்பருக்கும் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் பார்த்திங்கன்னா அலங்காரம் செம்மையாக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு டைம் நான் அந்த கோயில் வீடியோ எடுக்கும்போது சொன்னாங்க உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, அதாவது கோயில் அந்த கர்ப்பகிரகத்தை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏன்னா அலங்காரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தனால நம்ம எடுத்தால் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. அப்படியே நாங்கள் கோயிலை சுற்றி கும்பிட்டு வர்றதை மட்டும்தான் எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மன் துர்க்கை அம்மனோட சிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ள எல்லா சாமியும் கும்பிட்டு அர்ச்சனை எல்லா பேருக்கும் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்மளோட ஃபேவரட் காட் முருகர், ஸோ அவரையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் நவகிரகம் ஆஞ்சநேயர் எல்லா சாமியும் கும்பிட வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு அர்ச்சனை பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஐயர் இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது, வந்துகிட்டே இருக்காங்க, சாமி ஐயப்பருக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஐயப்பருக்கே பண்ண சொல்லி எல்லா அர்ச்சனையும் சொல்லிட்டு ஐயப்பருக்கே பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேயே நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அவர் முருகர் பேரையும் சொல்லி அப்படியே ஐயப்பன் இதுக்குள்ளேயே அங்கேயே அர்ச்சனை பண்ணார். அதுவும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னடா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. பட் முருகர் பேரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணும்போது ஓகே அப்பாடா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்குது அப்படின்னு ரொம்பவும் அதிகமாக அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நம்மளுக்கு முருகருக்கு அதிகமாக கொடுக்கறதுனால அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் ஐயப்பன் கோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரெண்டு நாளாக மழை. இன்றைக்கி மழைக்கு இது வருமோ என்னமோன்னு எதிர்பார்த்தோம். பட் மழையும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை. கரெக்டாக அப்போ தான் வெயில் நாங்கள் கரெக்டாக கோவிலுக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ தான் வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிருந்தது. நாக்பூரில் பார்த்திங்கன்னா வருஷம் எப்போவுமே பயங்கரமான வெயிலாக இருக்கும் இந்த மாதிரி டைம்லலாம் இந்த டைமில். ஆனால் இந்த வருஷம் ஒரு 2 டேஸாக மழை அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட்டு. இன்றைக்கி தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எப்படி இருக்குமோ தெரியல. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி வாங்க செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சரி அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் வீடியோ ஆன் பண்ணி சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அதுலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பட் வெயில் ஆப்போசிட்டில் இருக்கிறனால கண்ணே முழிக்க முடியல. ஃபைனலாக ஒரு பிரசாதம். ஸோ ஐயப்பன் கோவிலுக்கு போனாலே அவளும் தேனும் கலந்த ஒரு பிரசாதம் வச்சுருப்பாங்க. தேங்காயும் தேனு அவள் கலந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுருப்பாங்க. அந்த அரிசி கொஞ்சம் நல்லா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கொலன்னு வந்திருக்காது, கொஞ்சம் இதில் வேக்காட்டில் ஒரு சக்கரை பொங்கல் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். 2 பிரசாதமுமே ஐயப்பன் கோவிலில் கொஞ்சமாக கிடைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதையும் ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு போனதையும் பிரசாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அதான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் மனக்கட்டுப்பாடோட சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்தோம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வருஷம் சந்தோஷமான நாளாக அமையட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் எல்லோரும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷம் இன்னும் மேலும் மேலும் நிறைய செல்வங்கள் கிடைக்க, எப்பவும் போல் உங்களுக்கு சந்தோஷங்களும் கிடைக்க கடவுளை வேண்டிக்கிறேன். மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.